சரி, அடுத்தது திருநேரிசை பார்க்க. இது 4ஆம் திருமுறை. 4ஆம் திருமுறையில் முன்ன ஒரு பதிகம் வந்திருக்குது, அது பண்ணமைதி உடையது. அப்புறம் பாட்டினுடைய அடி அளவுப்படி வரிசை வைக்கிறார். நான் உங்களுக்கு முதல்ல சொல்லியிருக்கிறேன் இதை, இந்த அடங்கல் முறையில் பதிகம் எந்த முறையில் அமைக்கப்பட்டிருக்கிறதுன்னு. இல்லைன்னா ஒரு சந்தேகம் வருமில்ல, 4ஆம் திருமுறை அங்கே வச்சார், அது கூட இதையும் வச்சுட்டு அப்புறம் தான் 5ஆம் திருமுறையை தொடங்கணும், 4ஆம் திருமுறையை வச்சுட்டு அப்புறம் 5ஆம் திருமுறை திரும்ப ஒரு 4ஆம் திருமுறை ஏன் வருது, அந்த கணக்கு பார்த்து கொள்ள வேண்டும். முதல்ல வந்தது பண்ணு, அப்புறம் அடிவரையறை பார்க்குற பொழுது திருக்குறுந்தொகை முன்னால், அப்புறம் திருநேரிசை பின்னால். திருக்குறுந்தொகை அடி நீளம் குறைவு, அதை விட இது நீளம் அதிகம். திருநேரிசை பார்த்துங்க. நங்கையை பாகம் வைத்தார், ஞாலத்தை நவில வைத்தார். பௌராணிகத்தில் பார்த்தீங்கன்னா நங்கையை பாகம் வைத்தார்னா உமையம்மையை பக்கத்தில் வச்சார்னு அர்த்தம். நங்கையை பாகம் வைத்தார். சிற்சக்தியை ஆன்மாவுக்கு பக்குவம் ஆகும்படியாக பதிய வைத்தார். நங்கையை பாகம் வைத்தார். நங்கை என்பது சிற்சக்தி, பாகம் வைத்தல் என்பது ஆன்மாவினுடைய பக்குவம். மலபரிபாகம் சொல்றோமில்ல, சத்தினிபாதம் வருகிற பக்குவம் இருப்பாருங்க, அது சொல்லுது. நங்கையை பாகம் வைத்தார். அது வர வேணும்னா என்ன பண்ண வேணும்? ஞானம் வேணும். ஞானத்தை நவில வைத்தார். அந்த ஞானத்தை எது கொடுக்கும்? இந்த நங்கை தான் கொடுப்போம், இந்த வகரம் தான் கொடுக்கும். அப்போ இந்த வகரம் ஆன்மாவுக்கு பக்குவம் வந்த பொழுது ஞானத்தை கொடுக்கும். நங்கையை பாகம் வைத்தார், ஞானத்தை நவில வைத்தார். நவிலுதல் என்பது பலகாலும் சொல்லுதல். பலகாலும் சொல்லுதல்னா எதை சொல்றது? சிவசிவான்னு சொல்றது, அதுதான் ஞானம். சிவ என்பது தான் ஞானம். இந்த இடத்துல சொன்ன ஞானமாவது சிவ என்பது. எங்கே வச்சு தெரிஞ்சுக்கிறது இது? அது என்ன சார்? ஞானம்னா அறிவுன்னு அர்த்தம், அறிவுனா சாஸ்திரத்தில் இருக்குது, இல்லைன்னா குரு உபதேசத்தில் இருக்குது. நீங்கள் சிவ என்பது ஞானம்னு சொல்கிறீங்களே அப்படின்னா, நம்ம ரெண்டு பக்கத்தில் ரெண்டு இருக்குது. ஒரு பக்கம் ஞானம் இருக்குது, ஒரு பக்கம் ஓனம் இருக்குது. ஞானம் எது? சிகரம் வகரம் தான் ஞானம். அப்போ ஞானத்தை நவிலுதல்னா என்ன? யகரமாகி ஆன்மாவையும் திருவருளிலே அடக்கி 3 எழுத்தா இல்லாமல் 2 எழுத்தா ஓதி கொண்டிருப்பதுன்னு அர்த்தம். ஞானத்தை நவில வைத்தார். சிவ சிவ என்று சொல்லி கொண்டிருப்பதுதான் ஞானத்தை நவிலுதல். நங்கையை பாகம் வைத்தார், ஞானத்தை நவில வைத்தார், அங்கையில் அனலும் வைத்தார். இது எல்லா இடத்துக்கும் சங்காரத்துக்கு அடையாளம். அங்கையில் அனலும் வைத்தார், ஆனையின் உரிவை வைத்தார், இது நிக்கிரகத்துக்கு அடையாளம். தங்கையின் யாழும் வைத்தார், இது அனுக்கிரகத்துக்கு அடையாளம். யாழிசை என்பது வாக்குரூபம், நாகரூபம் அல்லவா, அதனால் அதெல்லாம் சிருஷ்டிக்கு அடையாளம். தங்கையின் யாழும் வைத்தார், தாமரை மலரும் வைத்தார், இது திதிக்கு அடையாளம். இது ஒன்று பார்த்துக்கொள்ள வேண்டியதான். ஏதோ சும்மா கையில் மலர் இருக்குது, இறைவன் தாமரை மலர் ஏந்தினவன், அது அப்படி ஏந்தின உருவம் உண்டு, அப்படி சொல்லலாம். இல்லை எதுக்காக அதை வச்சு பாடிட்டு இருக்காங்க? அது ஏதாவது அடையாளம் இருக்கணும்ல. அப்போ நங்கையை பாகம் வைத்தார், ஞானத்தை நவில வைத்தார், ஆன்மாவுக்கு பக்குவத்தை கொடுத்து சத்திபதியை வைத்து ஞானத்திலே பழகும்படியாய் செய்தார், ஞான அவத்தை கொடுத்தார் என்று ஒரு அர்த்தம். அது அதோட முடிஞ்சு போகுது. அது எங்கேருந்து வருது? நாமாக்களோடு கூடியிருந்து அதை விட்டுட்டு யகரம் தனியாக நின்று அதுவும் பகரத்தில் ஒடுங்கி அப்படி வருகின்ற ஞான அவத்தை அல்லது சுத்த அவத்தை அல்லது நின்மல அவத்தைன்னு சொல்கிறோமே, அந்த பகுதியை குறிக்கிறது. நங்கையை பாகம் வைத்தார், ஞானத்தை நவில வைத்தார். ரொம்ப அருமையான தொடர். அதில் ஞானத்தை நவிலுதலாவது சிவ சிவ என பழகுவது. ஆன்மா சிகர வகரங்களிலே ஒடுங்கி நிற்கும்படி பழகுவது. நவிலுதல் என்ற சொல்லுக்கு சொல்லுதல் அர்த்தம், இந்த இடத்துல பழகுதல் அர்த்தம் பண்ணணும். அதுக்கு மேலே அவன் செய்கிற காரியத்தெல்லாம் அவன் கையில் இருக்கிற ஒவ்வொரு அடையாளங்களில் வச்சு காட்டுறார். அங்கையில் அனலும் வைத்தார், சம்மாரம். ஆனையின் உரிவை வைத்தார், நிக்கிரகம். தங்கையின் யாழும் வைத்தார், சிருஷ்டி. தாமரை மலரும் வைத்தார், திதி. கங்கையை சடையுள் வைத்தார், இதுவும் நிக்கிரகம். இதெல்லாம் சங்காரத்தை சேரும். கங்கையை சடையுள் வைத்தார், கழிப்பாலை சேர்ப்பனாரே. சேர்ப்பன் கடல் நிலத்தை உடையவன் அப்படின்னு அர்த்தம். தமிழ் இலக்கணத்தில் ஒவ்வொரு நிலத்தை சேர்ந்த தலைமக்களுக்கு பெயர் இப்படி சொல்ல வேணும்னு ஒரு வரையறை இருக்குது. அதில் கடல் நிலத்தை சேர்ந்த தலைமகனுக்கு சேர்ப்பன், துறைவன் அப்படின்னு பேர் சொல்லணும்னு சொல்லிட்டு. கழிப்பாலை சேர்ப்பனாரே. கழிப்பாலை என்ன ஸ்தலத்தை சேர்ந்தவன் ஆகையினாலே அவன் நெய்தல் நிலத்துக்குரிய தலைமகனின் பெயராலே சேர்ப்பன் என்று குறிப்பிடப்பட வேண்டும் என்ற கருத்தை அங்கே சொன்னார். விண்ணினை விரும்ப வைத்தார். ஆன்மாக்களுக்கெல்லாம் போகத்தில் விருப்பம் உண்டு. போகத்தில் விருப்பத்தில்
தேவபோகத்தில் விருப்பம் உண்டு, அவன் கொடுக்குறான். அந்த விருப்பத்தை கொடுத்தாதான் அதை அனுபவித்து கழிக்க முடியும். ஏன்னா இது பசுபுண்ணியம் பண்ணியிருக்குது இல்லை, பசுபுண்ணியத்துக்குரிய பலனை தேவலோகத்தில் அனுபவிக்க வேணுமே, அதை இவன் இங்கேருந்து தூண்டணும். விண்ணினை விரும்ப வைத்தார். சும்மா விரும்பினா போதுமா, அதுக்கு வேள்வி செய்யணுமே. வேள்வியை வேட்க வைத்தார். பண்ணினை பாட வைத்தார். பத்தர்கள் பயில வைத்தார். மண்ணினை தாவ நீண்ட மாலினுக்கு அருளும் வைத்தார். திருமால் தான் நமக்கு எல்லாம் செய்வான் நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அந்த திருமாலும் அவனுடைய அருளுக்கு ஏங்கி கொண்டிருக்கிறவன். அவன் அருள் செய்தாதான் திருமாலும் பழைக்க முடியும். அதனால மண்ணினை தாவ நீண்ட மாலினுக்கு அருளும் வைத்தார். கண்ணினை நெற்றி வைத்தார். கழிப்பாலை சேர்ப்பனாரே. நெற்றி வைத்தார், நெற்றியின்கண் வைத்தார் என்று அர்த்தம். வாமனை வணங்க வைத்தார். வாமன் சிவபெருமானுக்கு ஒரு பேர், வாமதேவாய நம அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி வாமனை வணங்க வைத்தார். வாமன் என்னும் பெயருடைய தன்னை ஆன்மாக்கள் வணங்கும்படியாய் வைத்தார். இன்னொரு பொருள், வா மனை வணங்க வைத்தார். வா வகரமாகிய சிற்சக்தியை மனை தனக்கு மனையாக எல்லாரும் வணங்கும்படியாய் தன்னோடு கொண்டிருந்தார். வாமனை வணங்க வைத்தார். இது காஞ்சிபுரம் சாமி உரை. வா என்பது சிற்சக்தி, மனைன்னா அவளை மனைவியாக தனக்குடனாக கொண்டு எல்லாரும் வணங்கும்படியாய் பாகத்திலே வைத்தார். வாமனை வணங்க வைத்தார். வாயினை வாழ்த்த வைத்தார். சோமனை சடைமேல் வைத்தார். சந்திரனை முடியில வைத்தார். சோமனை சடைமேல் வைத்தார். இந்த இலக்கியம் பாடுவாங்க, அரைச்சோமனை தலையில் கட்டி இருக்கிறான் அப்படின்னு. அரைச்சோமனை தலையில் கட்டி இருக்கிறான்னா இடுப்புல கட்டுற வேட்டிக்கு சோமன் ஒரு பேர். அரைச்சோமன்னா இடுப்புல கட்டுற வேட்டி, இடுப்புல கட்டுற வேட்டி அவன் தலையில கட்டிட்டு இருக்கிறான். வேலைக்காரன் அப்படிதான் இருப்பாங்க. அரைச்சோமனை தலையில் வைத்தான்னா பிறையாக இருக்கிற சந்திரன் அவன் அரைச்சோமன், அவனை தலையிலே வச்சிருக்கிறார், அப்படி ஒரு அர்த்தம் வேடிக்கை பண்ணுவாங்க. சோமனை சடை மேல் வைத்தார். சோதியுள் சோதி வைத்தார். சோதியுட்சோதி, ஆன்மாவினுடைய சிற்சக்தி இருக்குதே அது சோதி. ஆனா அந்த சோதி இன்னொரு சோதியினாலே தோண்டப்பட வேண்டும், அது இவருடைய சிற்சக்தி. சோதியுள் சோதி வைத்தார். ஆன்ம சிற்சக்திக்குள்ளே சிவசிற்சக்தியை வைத்து இயக்க வைத்திருக்கிறார். சோதியுள் சோதி வைத்தார். ஆமன் நெய் ஆட வைத்தார். ஆ மண் நெய், ஆ என்பது பசு, பசுவினது நெய்யை அபிஷேகமாக கொண்டார். ஆ மண்ணை ஆட வைத்தார். அன்பெனும் பாசம் வைத்தார். இறைவனோடு நம்மை பிணித்து கொள்ள வேணும்னா அன்பெனும் பாசத்தினாலே பிணித்து கொள்ளலாம். அன்பெனும் பாசம் வைத்தார். காமனை காய்ந்த கண்ணார். கழிப்பாலை சேர்ப்பனாரே. அரியன அங்கம் வேதம் அந்தணர்க்கு அருளும் வைத்தார். அரியனவாகிய அங்கமும் வேதமும் உடைய அந்தணர்களுக்கு அருள வைத்தார். பெரியன புறங்கள் மூன்றும் பேரழல் உண்ண வைத்தார். திரிபுரங்களை நெருப்பு பற்றி எரியும்படியாக செய்தார். பரிய தீ வண்ணராகி பவளம்போல் நிறத்தை வைத்தார். கரியதோர் கண்டம் வைத்தார். கழிப்பாலை சேர்ப்பனாரே. கூரிருள் கிழிய நின்ற கொடுமழு கையில் வைத்தார். கையிலே மழு வைத்திருக்கிறார், அது அனலாக இருக்கும், அது இருட்டை கிழித்து கொண்டு விளங்குகிறது. கூரிருள், கூரிருள்னா மிக்க இருள் அர்த்தம். கூர் என்ற சொல்லுக்கு மிகுதின்னு அர்த்தம். கூரிருள் கிழிய நின்ற கொடுமழு கையில் வைத்தார். பேரிருள் கழிய மல்கு பிறை புனல் சடையில் வைத்தார். ஆரிருள் அண்டம் வைத்தார். அறுவகை சமயம் வைத்தார். இந்த அறுவகை சமயத்தை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். காரிருள் கண்டம் வைத்தார். கழிப்பாலை சேர்ப்பனாரே. அறுவகை சமயம், இது எல்லாரும் சாதாரண சொல்லுவாங்க அறுவகை சமயம். அறுவகை சமயம்னா என்ன, அதுதான் வம்பு. ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு விதமா அறுவகை சமயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இருக்கிற நிலைமையில அறுவகை சமயம் என்பது இந்த ஷண்மதம் அப்படிங்கிற பெயரால் சொல்லி கொண்டிருக்கிறார் இல்லையா. காணாபத்தியம், கௌமாரம், சைவம், சாக்தம், வைஷ்ணவம், சௌரம் அப்படின்னு சொல்லி இந்த 6 தான் இப்போ எல்லாரும் அறுவகை சமயம்னு சொல்லி. நம்ம சைவ சித்தாந்தத்தில் அறுவகை சமயம் படிக்கிறோம். அகப்புற சமயம் 6, அகச்சமயம் 6, புறப்புற சமயம் 6, புறச்சமயம் 6. ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு மாதிரியா இருந்தது. அதனால அறுவகை சமயம் என்பது எது அப்படிங்கிறது நமக்கு இவருடைய காலத்தை நாம் தெரிந்து கொள்ள வேணும். இவருடைய காலம் 7ஆம் நூற்றாண்டு. திருஞான சம்பந்தர் காலம் இவர் காலம் 1. 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்னால திருமந்திரம் இருந்தது. திருமந்திரத்துக்கு முன்னால காப்பியம் இருந்தது. நம்ம தமிழ் இலக்கியத்தில்
காப்பியம்தான் சமய தத்துவ ஞானத்தை வெளிப்படையாக எடுத்து பேசுச்சு. சங்க இலக்கியத்தில் சமய தத்துவ ஞானம் ரொம்ப குறைவுண்டு. புராண கதைகள் கொஞ்சம் இடம் பெற்றிருக்கிறது. அது குறிப்பாக தொகை பரிபாடல் என்ற 2 இலக்கியத்தில் தான் இருக்குது. இப்போ புறநானூறு முதலியத்தில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறது, அதிகமாக இல்லை. இந்த 2லையும் நிறையாவே இருக்குது. சிலப்பதிகாரம் மணிமேகலைங்கிற காப்பியத்தில் தான் சமயவாதிகளே தலையெடுக்கிறாங்க. அதில் மணிமேகலையில் 6 வகை சமயம் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஷட் தரிசனம்னு சொல்கிறோம் பாருங்க, அது சேர்ந்துருக்குது. அவன் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அதில் ஷட் தரிசனம்னு இப்போ சொல்கிறது வைதிகத்தை தான் சொல்கிறோம். நியாயம் வைசேடிகம் 2ம் வேதத்தை ஒத்துக்கொண்டது. ஈஸ்வரனை ஒத்துக்கொள்ளவில்லை, ஆனால் வேதத்தை ஒத்துக்கொண்டது. சாங்கியம் யோகம் இதுவும் வேதத்தை ஒத்துக்கொண்டது, ஆனால் ஈஸ்வரனை ஒத்துக்கொள்ளவில்லை. பூர்வ மீமாஞ்சை உத்தர மீமாஞ்சை, இதை ஷட் தரிசனம்னு சொல்கிறோம். இவை சமயம் அல்ல. தரிசனம் வேறு, சமயம் வேறு. சமயம் என்பது வழிபாட்டோடு கூடியது, தரிசனம் என்பது தத்துவ ஞானத்தை முக்கியமாக கொண்டது. மணிமேகலை காலத்தில் சமயம் தரிசனம் எல்லாம் ஒன்றாவே இருந்திருக்குங்க. மணிமேகலை தான் முத சமயவாதிகளோடு தர்க்கம் பண்ணி இருக்கிறார். அதன் பிறகுதான் நீலகேசி குண்டலகேசி முதலான சமயவாத நூல்கள் தோன்றியிருக்கின்றன. அதில் உலகாயுதம் 60 சமயத்தில் ஒரு சமயம் உலகாயுதம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, உலகாயத்தை சமயம் இல்லைன்னு நாம் நினைக்கிறோம். பழைய காலத்திலிருந்து உலகாயுதம் ஒரு சமயம். எப்போ தர்க்க ரீதியாக அடிப்படை பொருள் இன்னது என்று நிர்ணயம் பண்ணி கொண்டு பேசுகிறானோ அப்பொழுது அவன் சமயவாதியாக ஆகிவிடுவான். கடவுளை ஒத்துக்கொண்டவன் தான் சமயவாதின்னு அர்த்தம் அல்ல. கடவுளை ஒத்துக்கொள்ளாதவனும் தத்துவவாதி தான், கடவுளை ஒத்துக்கொள்ளாதவனும் சமயவாதி தான். அதனால மணிமேகலை காலத்திலேயே உலகாயுதன் ஒரு சமயவாதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கான். பௌத்தன் இது அவைதிகம், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், சமயவாதியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நாமெல்லாம் வைதிகத்தை தான் சமயவாதியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஷட் தரிசனத்தில் எல்லாமே வைதிகம், அவைதிகம் இல்லை. அவைதிகத்தில் புறப்புற சமயம்னு இதை நாம் கொண்டு வருகிறோம் பாரு. அப்புறம் சாங்கியன், இது தரிசனத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, வைதிகம். அப்புறம் நையாயிகன் வைசேடியன் 2ம் தர்க்கம். காலையில் கூட படிச்சுக்கிட்டு இருந்தோம். நையாயிகன் நியாயத்தை அடிப்படையாக கொண்டு தத்துவம் பண்ணுறவன். வைசேடியன் பொருளை பற்றி விசேட ஞானத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு தத்துவம் பேசுபவன். அப்புறம் மீமாஞ்சகன், மீமாஞ்சகன் தான் வேதத்தை ஆராய்பவன். மீமாஞ்சகம் என்று சொல்லுக்கு வேதத்தை நன்றாக ஆராய்வது அப்படின்னு அர்த்தம். அதில் பூர்வபாகத்தை ஆராய்கின்ற ஆராய்ச்சி உண்டு, உத்தரபாகத்தை ஆராய்கின்ற ஆராய்ச்சி உண்டு. பூர்வபாகத்தை ஆராய்கின்ற ஆராய்ச்சி கண்ம ஆராய்ச்சியாக முடிஞ்சது. உத்தரபாகத்தை ஆராய்கின்ற ஆராய்ச்சி ஞான ஆராய்ச்சியாக முடிஞ்சது. உத்தரபாகத்தை ஆராய்ந்த மீமாஞ்சை தான் சங்கரருடையது, பூர்வபாகத்தை ஆராய்ந்த மீமாஞ்சை தான் ஜெய்மினியினுடையது. அவங்க தான் கண்மகாண்டிகள் அப்படின்னு அவங்கள சொல்கிறது. இப்படி ஒரு 6 மணிமேகலை காலத்தில் சொல்லியிருக்கு. நம்ம நாட்டில் பெருங்கதைன்னு ஒரு நூல் உண்டுங்க. அதில் ஒரு அம்மா வர்றா, சாங்கிய தாயின்னு பேர் அவளுக்கு. அவள் வடக்கே சென்று பலவிதமான சமயத்தையும் ஆராய்ந்தறிந்தாள். ஐவகை சமயத்து அமைதியும் தெரிந்தனள் அப்படின்னு அவளை பற்றி சொல்கிறான். அவன் என்னது சாங்கிய சமயம், சாங்கிய சமயம் போக ஏனைய 5ஐயும் அவள் ஆராய்ந்தாள் அப்படின்னு சொல்லி அங்கே வருதுங்க. அங்கே என்னென்ன வருதுன்னு கேட்டால் சைவம் ஒரு சமயமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மணிமேகலையிலும் சைவம் ஒரு சமயம் வருது, ஆனால் இந்த 6ல் அது அடங்க மாட்டேங்குது. அப்புறம் பிரம்மம் ஒரு சமயம், வைணவம் ஒரு சமயம், வேதம் ஒரு சமயம், ஆசீவகம் சமணம் ஆசீவகம் ஒரு சமயம், பௌத்தம் ஒரு சமயம். இப்படி 6 சமயம் பெருங்கதை காலத்தில் பேசப்பட்டிருக்கு. திருமந்திரம் வருது. திருமந்திரத்தில் உட்சமயம் 6 அப்படின்னு கொண்டு வந்தது. அப்போ நாம் அகச்சமயம் சொல்கிறோம் பாருங்க, அந்த மாதிரி உட்சமயம் 6. சைவத்தில் 6 வகை பிரிவு, அதை அவர்கள் எடுத்துக்கொண்டு பேசியிருக்கிறார்கள். அதில் பாசுபத சைவம், மாவரத சைவம், காளாமுக சைவம், வாமம் என்கிற, வாமம் என்பது சைவம் இல்லை, அது சாக்தம், வாமம் பைரவம், அதுபோக சைவம். இந்த 6ம் பெருங்கதையில் உட்சது திருமந்திரத்தில் உட்சமயம் 6 என்று பேசப்பட்டிருக்கு. இதுபோக சைவத்திலேயே அவர் சுத்த சைவம், கடுஞ்சுத்த சைவம் முதலாக பல பகுப்புகளை அவர் பேசுகிறார். மார்க்க சைவம் அப்படின்னு ஒன்று சொல்கிறார் பாரு. அடுத்தது நிகண்டுக்காரர்கள் இருக்கிறாங்க. நிகண்டுக்காரர்களுக்கு ஒரு வேலை என்னன்னா, பெயர் சொல்லுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லி கொண்டு வருவாங்க. அதில் மனித பெயர், தேவ பெயர், மிருக பெயர், இது மாதிரி பாகுபாடுகள் இருக்குங்க. கடைசியில் தொகை நிகண்டு அப்படின்னு ஒன்று வருங்க. தொகை தொகை அப்படின்னா என்னன்னு கேட்டால் 2, 3, 4, 5 அப்படின்னு வந்தால் 2 2 இருக்கிறதெல்லாம் எடுத்து அது என்னென்னு சொல்லுவான்.
மூணா இருக்கலாம் எடுத்து என்னென்னு சொல்லுவோம். அதை போல சொல்லி கொண்டு வருகிற பொழுது 6 6ஆய் தொகை பெற்றுக்கின்ற பொருள்களை எடுத்து பேசுகிற பொழுது அறுவகை சமயத்தை பேசியிருக்கிறான் சூடாமணி நிகண்டுல. அவன் என்ன பண்ணியிருக்கிறான்? உலகாயுதம், பௌத்தம், ஆருகதம், மீமாஞ்சை, மாயாவாதம். மாயாவாதம் தான் சங்கரருடையது. பௌத்தம், பாட்ட மதம், பிரபாகர மதம்னு 2 மதம் ஒண்ணுங்க. வேதாந்தத்தில் அது ஒரு பகுதி. இதை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பின்னால் திவாகர நிகண்டுன்னு வருதுங்க. அதுலேயும் இதே மாதிரி தான் பாகுபாடு இருக்குது. இப்படி அறுவகை சமயம் இது எதுக்கு உங்களுக்கு சொல்லணும்னு கேட்டால், எல்லாம் அறுவகை சமயம் அவன் பாட்டில் பாடிட்டே போயிருக்கிறாங்க. தேவாரத்துலேயும் வருது, பின்னால் வந்தவங்களும் பாடியிருக்கிறாங்க. என்னன்னு கேட்டால் யாரும் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு வரையறை இல்லை. ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு மாதிரி வழங்கி வந்திருக்கிறது. ஆகையினால அது வரையறை இல்லாமலே இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நினைவு கொள்ள வேண்டும். இன்னைக்கு எல்லாம் அறுவகை சமயம்னா இந்த ஷண்மதத்தை தான் சொல்லுகிறோம். இந்த ஷண்மதம் அறுவகை சமயம் இல்லை அப்படின்னு நினைவு கொள்ள வேண்டும். அப்போ அறுவகை சமயம் வைத்தார்னா உலகாயுதம் முதலாக இருக்கின்ற சமயம்தான் நாம் இங்கே எடுத்துக்கோ. உலகாயுதம் ஒரு சமயம், பௌத்தம் ஒரு சமயம், சமணம் ஒரு சமயம், வைதிகத்தில் கர்மகாண்டத்தை ஆராய்வது ஒரு சமயம், ஞானகாண்டத்தை ஆராய்வது ஒரு சமயம். நாமும் ஞானகாண்டத்தை தான் ஆராய்ந்திருக்கிறோம். ஆனால் சங்கர வேதாந்தமாகிய மாயாவாதம் நாம் பேசுறது இல்லை. அதை நாம் ஞாபகத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் ஆகமத்தை முக்கியமாக எடுத்துக்கொள்கிறோம். இதுதான் அருசமயம் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நிறைய அருசமய சாத்திர பொருளோனே அப்படின்னு பாடுறோம் திருப்பூரில். மாதிரி வருது. அறுவகை சமயம் வைத்தார், காரிருள் கண்டம் வைத்தார், கழிப்பாலை சேர்ப்பனாரே. இந்த அறுவகை சமயம் வைத்தான் போது பௌத்த சமயத்தையும் அவன் தான் வச்சான், சமண சமயத்தையும் அவன் தான் வச்சான், உலகாயுத சமயத்தையும் அவன் தான் வச்சான். ஏன் வச்சான்? மனிதர்களுடைய அறிவு பக்குவம் எதுவோ அதுக்கு தகுந்த ஞானத்தை அவனுக்கு கொடுக்க வேண்டும். 4 போதம் தான் உணர முடியும் அப்படிங்கிறவனுக்கு 36 தத்துவத்தை சொல்லிக் கொடுக்க முடியுமா? அப்போ அவனுக்கு அந்த 4 போதம் மட்டும்தான் வச்சு இதாண்டா உனக்கு தத்துவம், நீ இதோட இரு, கொஞ்சம் வளர்ச்சி அடைந்தா மற்றதை நீ தெரிஞ்சுக்குவ அப்படின்னு அவனை நிறுத்தணும். அப்போ அங்கே உலகாயுத சமயம் நிற்கும். அதுபோல் பௌத்த சமயம் சித்தம் என்ற தத்துவத்தோடு முடிஞ்சு போகும். சமண சமயம் அப்படிதான், குணம் என்ற தத்துவத்தோடு முடிஞ்சு போகும். அந்த மாதிரி ஒவ்வொரு சமயம் ஒவ்வொரு இடத்துல முடிகிறது. அவரவர் ஆன்மாக்களுடைய அறிவு பக்குவ பேதத்துக்கு தகுந்தாற் போல இறைவன் சமய பேதத்தை படைத்து கொடுத்திருக்கிறான் அப்படிங்கிறத நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த அறுவகை சமயம் இல்லை. இந்த அறுவகை சமயம் எல்லாம் சும்மா வழிபாட்டு நிலையில் நிற்கும். அடுத்து உள்தங்கு சிந்தை வைத்தார், உட்டங்கு சிந்தை. உள்தங்கு உட்டங்குன்னு வரும். அந்த இல்லை பார்த்து இட்டாயிடும், அது இட்டான உடனே அந்த இள்ளும் இட்டாயிடும். உட்டங்கு சிந்தை வைத்தார், உள்குவார்க்கு உள்ளம் வைத்தார். உள்தங்கு சிந்தை, சிந்தை என்ற ஒரு கரணத்தை நமக்கு கொடுத்திருக்கிறான். சித்தம்னு சொல்ற பாருங்க, அதுதான் உள்தங்கு சிந்தை வைத்தார். அந்த சிந்தையை உடையவர்களுக்கெல்லாம் உள்கும்படியாய், உள்குதெல்லாம் நிலைத்தல் அர்த்தம். உள்குவார்க்கு உள்ளம் வைத்தார். விண்தங்கு வேள்வி வைத்தார். விட்டங்கு வேள்வின்னு வருது, விண்தங்கு வேள்வி. விண்தங்கு வேள்வி விண்டங்கு வேள்வின்னு தான் வரணும். அங்க உள்தங்கு உட்டங்குன்னு வந்துட்டது இல்லையா, அதனால விண்தங்கு விட்டங்குன்னு வருது. இதெல்லாம் இலக்கணத்துக்கு அகப்படாததுங்க. விட்டங்கு வேள்வி வைத்தார், வெந்துயர் தீர வைத்தார், நட்டங்கு நடமும் வைத்தார். நல் தங்கு நடம், நட்டங்கு நடம். நல் தங்கு நடம், நடு இடத்திலே பொருந்தி இருக்கின்ற நடம். நடு இடத்திலே பொருந்தி இருக்கும் ஆன்மாவினுடைய சிந்தையின் உள்ளாலே நின்று கொண்டு அவன் நடனம் செய்து கொள்கிறான். அதனால நட்டங்கு நடனம் வைத்தார், ஞானமும் நாவில் வைத்தார், கட்டங்கம் தோள் மேல் வைத்தார். கட்டங்கம் இங்க கண் தங்கம்னு பிரிச்சிடக்கூடாது. கட்டங்கம்னு ஒரு வாழ், இந்த குற்றுடை வாழ்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு கட்டங்கம்னு பேர். கட்வாங்கம் அப்படின்னு பேர். அது நமக்கு கட்டங்கம்னு தமிழ்ல சொல்றது. கட்வாங்க வல்லபதராய நம அப்படின்னு அர்ச்சனையில் ஒரு தொடர். கட்வாங்கம் என்பது ஒரு சின்ன வாழ், அதை அவன் வைத்திருக்கிறான். கட்டங்கம் தோள் மேல் வைத்தார். அதுவல்லாம கட்டங்கம் என்பது எலும்பு கூடாக வச்சு அந்த ஒரு உருவம் உண்டல்லவா, அந்த உருவத்துக்கு என்ன பேரு? கங்காளம் தோள் மேலே காதலித்தான் காணேடி, கங்காளம் ஆமாகள் காலாந்தரத்துவர் தங்காலஞ்செல்லத்த, அந்த கட்டங்கம் அது வைக்கணும். அப்ப கட்டங்கம் என்று ஒரே சொல்லு. கண் தங்கம் கள் தங்கம் அப்படிலாம் பிரிக்கப்படாது. அதை முன்னால பிரிச்ச நல் அது மாதிரி அந்த மாதிரி இது பிரிக்கப்படாது. கட்டங்கம் தோள் மேல் வைத்தார், கழிப்பாலை சேர்ப்பனாரே.
ஊனப்பேர் ஒழிய வைத்தார். இது அருமையான பாட்டு, ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய பாட்டு. ஊனப்பேர் ஒழிய வைத்தார், ஓதியே உணர வைத்தார், ஞானப்பேர் நவில வைத்தார். அப்ப நமக்கு ரெண்டு பேர் இருக்குது. ஊனம்னு ஒரு பேர் இருக்குது, ஞானம்னு ஒரு பேர் இருக்குது. நாம எப்ப நகரத்தோடு கிடக்கிறோமோ அப்போ ஊனம், எப்ப வகரத்துல சேர்றோமோ அப்ப ஞானம். அப்ப ஊனப்பேர் ஒழிய வேண்டும், ஞானப்பேர் நவில வேண்டும். ஊனப்பேர் ஒழிய வைத்தார், ஞானப்பேர் நவில வைத்தார். ஊனப்பேர் ஒழிந்து ஞானப்பேர் நவில வேண்டும்னா என்ன பண்ணணும்? ஓத வேண்டும், உணர வேண்டும். ஓதியே உணர வைத்தார். சாஸ்திரங்களை ஓத வேண்டும், குருமுகத்தால உபதேசமாக கேட்டு உணர வேண்டும். ஓதியே உணர வைத்தார், ஞானப்பேர் நவில வைத்தார், ஞானமும் நடுவும் வைத்தார். ஞானம் வைத்தார், நடுவு வைத்தார். நடுவு என்பது இங்கே செம்மை என்ற பொருள்ல சிவநெறியை குறிக்கிறது. திருநின்ற செம்மை அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த செம்மை என்பது சிவநெறியை குறிக்கிறது. அந்த சிவநெறி ஆகிய செம்மையைத்தான் இங்கே நடு என்னும் பெயரால சொல்லி இருக்கிறார்கள் என்று அறிய வேண்டும். ஞானப்பேர் நவில வைத்தார், ஞானமும் நடுவும் வைத்தார், வானப்பேர் ஆறு வைத்தார், வைகுந்தற்கு ஆழி வைத்தார். இதெல்லாம் பௌராணிகம். வானப்பேர் ஆறு கங்கை சடையில வைத்தது, அப்புறம் திருமாலுக்கு சக்கரம் கொடுத்தது, சக்கர பிரதான மூர்த்தியின் பேர். வைகுந்தற்கு ஆழி வைத்தார், காணப்பேர் காதல் வைத்தார், கழிப்பாலை சேர்ப்பனாரே. காணப்பேர் ஒரு ஸ்தலத்தினுடைய பெயர். காளையார் கோயில் சொல்றோம் இல்ல, அது காணப்பேர். எனவே காணப்பேர் காதல் வைத்தார். அல்லது காணம் என்பது பொதுவாக காடு என்று வைத்து காடுகளில் தங்கியிருப்பதை விருப்பமுடையவனாக கொண்டான், அப்படி அர்த்தம் பண்ணலாம். கழிப்பாலை சேர்ப்பனாரே, கொங்கினும் அரும்பு வைத்தார். இது ரொம்ப அருமையான இடம்ங்க. கொங்கினும் அரும்பு வைத்தார், அதை மாத்திக்கணும், அரும்பினும் கொங்கு வைத்தார். கொங்குன்னா மனம். இப்போ மலருக்கு மனம் இருக்கு, அது எப்போ வந்தது? அது அரும்பா இருக்கிற பொழுதே அதுக்குள்ள மனம் அடங்கி இருந்தது. மலர்கிற பொழுது மனம் வெளிப்பட்டு தோன்றுகிறது. அப்ப அரும்பா இருக்கிற பொழுது மனத்தை யார் வைத்தது? ஆன்மா மலத்திலே கிடக்கிற பொழுது ஞானம் உடையதாக இருக்கிறது. அது மலம் நீங்கிற பொழுது ஞானம் மலர்கிறது. அதுதான் அங்க கொங்கினும் அரும்பு வைத்தார், அரும்பினும் கொங்கு வைத்தார். அந்த மனம் அரும்பை விட்டு மலரை விட்டு வேறாக தெரிவதில்லை. ஆனா அரும்பு வேறதான், மனம் வேறதான், மலர் வேறதான், மனம் வேறதான். அத போல ஆன்மா மலத்தோடு கிடந்தாலும் மலம் வேறதான், ஆன்மா வேறதான். ஆன்மா திருவருளோடு கிடந்தாலும் திருவருள் வேறதான், ஆன்மா வேறதான். ஆனா அந்த ஆன்மா பெத்தத்துல மலத்தை விட்டு தனியா தெரியாது, சுத்தத்துல திருவருளை விட்டு தனியா தெரியாது, அடங்கித்தான் தெரியும். இப்போ இது எங்க வருது? சாதாரண பார்த்தா சங்கு இருக்கு, அதுக்குள்ளால முத்து, முத்து தோன்றும்படியாக அவன் செய்தான். சங்கினுள் முத்தும் வைத்தார். சங்கு, சங்கம்னா கூட்டம், சங்குன்னா கூட்டம். மாயாகாரியமாகிய கருவிலோடு கூடியிருக்கும்படியாக வைத்தார். அதிலே இருந்து விடுபடவும் வழி வைத்தார். முத்தம்னா விடுபடுதல் அர்த்தம், முத்தி விடுதல். அப்பா சங்கினுள் முத்தும் வைத்தார். இது சிவகவிமணி உரை. சங்கினுள் முத்தும் வைத்தார். பாசக்கூட்டத்தில் நின்று விடுபடும்படியாக, அப்ப பாசக்கூட்டத்தை வைத்தவன் அவன் தான், அதிலிருந்து விடுபடும்படியாக முத்தி நெறியை அருளியவனும் அவன் தான் என்று அர்த்தம் பண்ணணும். சங்கினுள் முத்தும் வைத்தார், சாம்பரும் பூச வைத்தார், அங்கமும் வேதம் வைத்தார். வேதம் வச்சா பத்தாது, வேதத்தை உணர்ந்து கொள்வதற்கு ஆரங்கம் வேணும். அந்த ஆரங்கத்தில் தான் எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், யாப்பிலக்கணம் எல்லாம் வருது. அது தெரிஞ்சாதான் வேதத்தின் பொருளை அறிய முடியும். ஆகையினால வேதம் வச்சவன் வேதத்தை உணர்ந்து கொள்வதற்கு வேதாங்கங்களையும் வைத்தான். அங்கமும் வேதம் வைத்தார், ஆலமும் உண்டு வைத்தார். அவன் ஆலம் உண்டவன்னு சொன்ன மற்றவர்களுக்கு வாழ்க்கை இல்லையே, ஆகையினால ஆலமும் உண்டு வைத்தார். சிவபிரகாசம் பழமலை எந்தாதில் அப்படின்னு பாடினார். இறைவன் நஞ்சு உண்ணாவிட்டா பிரம்மனுடைய மனைவிக்கும் திருமாலுடைய மனைவிக்கும் கழுத்துல மாங்கல்யம் இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னார். பொருந்திய நஞ்சு உண்ணானேல் ஏது அம்புய மனையாட்கு அணிமங்கலமே அப்படின்னு சொல்லி ஒரு பாடினார் பழமலை அந்தாதி. அங்கமும் வேதம் வைத்தார், ஆலமும் உண்டு வைத்தார், கங்குலும் பகலும் வைத்தார், கழிப்பாலை சேர்ப்பனாரே. கங்குலும் பகலும் வைத்தார் அப்படின்னா ராத்திரியும் பகலையும் காலம் மாறி மாறி வரும்படியாக வச்சார்னு அர்த்தம். அப்படி இல்லை,
கேவலம் சகலம் மாறி மாறி வரும்படியாக வச்சார். சகலத்திலே கடந்தால் ஆன்மாவுக்கு இளைப்பு வரும், அது கேவலத்தில் விட்டால் இளைப்பாரும். திரும்பவும் சகலத்தில் கொண்டு வந்தால் கண்ம புசிப்பு நிகழும். ஆகினால இளைப்புக்காக கேவலமும் கண்ம புசிப்புக்காக சகலமுமாக கேவல சகலங்களை மாறி மாறி வைத்தார் என்று அர்த்தம் பண்ணணும். ஆகினால கங்குலும் பகலும் வைத்தார் கழிப்பாலை சேர்ப்பனாரே. இந்த பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு. 7ஆம் சூத்திரத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேணும். 4ஆம் சூத்திரம் தான் அவத்தைகள் சொல்லுகிற இடம். 4ஆம் சூத்திரம் ஞாபகம் வச்சு கொள்ள வேணும். அதை வச்சுட்டு தான் அந்த பாட்டை அர்த்தம் பண்ணணும். பாட்டு நிமிடம் பார்த்துக்கொள்ளுங்க. கொங்கினும் அரும்பு வைத்தார், அரும்பினும் கொங்கு வைத்தார். அரும்பினுள்ளே கொங்கு அடங்கி இருக்கும்படியாய், மனம் அடங்கி இருக்கும்படியாய் வைத்தார். இதான் ஆன்மாவுடைய நிலைமைங்க. கொங்கினும் அரும்பு வைத்தார், கூற்றங்கள் கெடுக்க வைத்தார். அப்பப்பும் தேகம் மாறி மாறி வரணும். அதனால கூற்றங்கள் கெடுக்க வைத்தார், சங்கினுள் முத்தும் வைத்தார். இதுதான் கூட்டமும் விடுதலையும், கட்டும் விடுதலையும். சங்கினுள் முத்தும் வைத்தார், சாம்பரும் பூச வைத்தார். சங்காரம். அங்கமும் வேதம் வைத்தார், ஞானத்துக்கு ஆதாரம். ஆலமும் உண்டு வைத்தார், இது அனுக்கிரகம். அடுத்து கங்குலும் பகலும் வைத்தார், கேவல சகலங்கள். கழிப்பாலை சேர்ப்பனாரே சதுர்முகந்தானும் மாலும் தம்மிலே இகலக் கண்டு எதிர்முகம் இன்றி நின்ற எரியுரு அதனை வைத்தார். இது கதை. என்னது? திருமாலும் பிரம்மனும் தங்களுக்குள்ளே எதிர்முகமாக நின்று முரணுகிற பொழுது பேரடல் உருவாய் நின்றார் அல்லவா, அதை சொல்றார். சதுர்முகந்தானும் மாலும் தம்மிலே இகலன்னா மாறுபட கண்டு எதிர்முகம் இன்றி நின்ற எரியுரு அதனை வைத்தார். நின்ற எரியுரு வைத்தார், எதிர்முகம் இன்றி வைத்தார். அவங்களுக்கு வெளிப்பட்டு நிற்காம எரி உருவா மட்டும் அங்க நிற்கும்படியாய் வைத்தார். பிதிர்முகன் காலன் தன்னை கால்தனில் பிதிர வைத்தார், பிதிர நடுங்க வைத்தார் அர்த்தம். கதிர்முகன் சடையில் வைத்தார், கழிப்பாலை சேர்ப்பனாரே மாலினாள் நங்கை எஞ்ச மதில் இலங்கைக்கு மன்னன் வேலினான் வெகுண்டெடுக்க காண்டலும் வேதனாவன் நூலினான் நோக்கினுக்கு. வேதனாவன் நூலினான் ரெண்டு அவனுக்கு பெயர். வேதத்தை ஓதிக்கொண்டிருப்போன், நூலினை அருளி செய்தவன், ஆகமங்களை அருளி செய்தவன். வேதனாவன் நூலினான் நோக்கினுக்கு நொடிப்பதோர் அளவில் வீழ காலினால் ஊன்றியிட்டார், கழிப்பாலை சேர்ப்பனாரே மாலினாள் நங்கை அஞ்ச. உமையம்மையை கைலை மலை நடுங்குகிறத அசைகிறத பார்த்து அஞ்சினான். அந்த அச்சம் தீர்க்கும்படியா இவனை காலிலே ஊன்றினார் அப்படின்னு பாட்டு சொல்லியிருக்கார்.